Hello friends, welcome to Times Academy. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜிப்மர் அங்க தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அங்க வந்து என்ன போஸ்டிங் அப்படினா லோயர் டிவிஷன் கிளர்க். இது வந்து புதுச்சேரியில இருக்கு இந்த ஜிப்மர். சோ அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேர் சோ அது வரும் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மென்ட்ல வரும். குவாலிஃபிகேஷன் நீங்க 12th முடிச்சு டைப்பிங் ஸ்கில் இருந்துச்சுனா தாராளமா அப்ளை பண்ணுங்க. salary up to 62000 வரையா இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா வீடியோக்கு கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன டீடைல்ஸ்னு பாப்போம். கடைசி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன். சோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வரும். சோ ஜிப்மர் சோ இங்க தான் ஜாப் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. சோ இங்க தான் போஸ்டிங்ஸ் இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க் இந்த போஸ்டிங்காக ஃபார் ஜிப்மர் காரைக்கால் சோ அங்க தான் இருக்குது. சோ இத பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் பாப்போம். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்னங்கற ফুল டீடைல்ஸும் பாப்போம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து are advised not to send hard copy of இது full and online application தான். சோ ஆஃப்லைன்ல அப்ளிகேஷன் அனுப்ப முடியாது. சோ அதுதான் கொடுத்திருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தது பாத்தீங்கன்னா மார்ச் 4. சோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மார்ச் 13 ல இருந்து இருக்கும். சோ க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா மே 1 ஆம் தேதி. சோ நிறைய டைம் இருக்குது. Download of hall ticket from Zipmer website கொடுத்திருக்காங்க. சோ இந்த வெப்சைட்ல போய் தான் நம்ம ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். சோ இதுல வந்து நேம் ஆஃப் தி போஸ்ட் கொடுத்திருக்காங்க. நேம் ஆஃப் குரூப் வந்து C belongs to group C ல வரும். லோயர் டிவிஷன் கிளர்க். நம்பர் ஆஃப் வேகன்சி 10. சோ கேட்டகரி வைஸா கொடுத்திருக்காங்க. UR OBC EWS SC ST. சோ மொத்தம் 10 வேகன்சி இருக்கு. அது கேட்டகரி வைஸா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. தென் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு வேகன்சி அலாட் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து salary கொடுத்திருக்காங்க 19900 ல இருந்து 63200 வரையா பே மேட்ரிக்ஸ் இருக்கும். ப்ரீ ரிவைஸ்ட் பண்ண எடிஷன் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. சோ என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படினு ஃபர்ஸ்ட் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 30 வருஷத்துக்கு மேல இருக்க கூடாது. not exceeding 30 years. 12th கிளாஸ் முடிச்சிருக்கணும். கண்டிப்பா பாஸ் பண்ணிருக்கணும். அல்லது ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன். டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும் 35 வேர்ட் per minute in English and கம்ப்யூட்டர்ல மினிட்டுக்கு 35 வேர்டு டைப் பண்ணனும். சோ அதுதான் கொடுத்திருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் பாப்போம். சோ as per கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி SC ST னா சோ 35, OBC னா 33. சோ ஆல்ரெடி கவர்மெண்ட் செக்டார்ல வர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினா UR கேட்டகரிக்கு 40, OBC 43, SC ST 45. சோ पर्सन வித் டிசேபிலிட்டி 40, OBC 43, SC ST 45. சோ எல்லாம் கிளியரா கொடுத்திருக்காங்க. ப்ளஸ் அது மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் சோ ஏஜ் ரிலாக்சேஷன் கேட்டகரி வைஸா கொடுத்திருக்காங்க. UR OBC SC ST என்ன அப்படினு. சோ அதுக்கு அப்புறம் டெஃபினிஷன் ஆஃப் கேட்டகரி அதுவும் கொடுத்திருக்காங்க. சோ UR OBC ல வந்து நான் கிரீமி லேயர்னா சோ அவங்களோட வருட வருமானம் வந்து சோ less than 6 lakh குள்ள இருக்கணும். எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சோ அவங்க வந்து யாரெல்லாம் இந்த SC ST OBC கவர்ட் இல்லையோ சோ அவங்க வந்து annual income வந்து 8 லட்சத்துக்கு குறைவா இருந்துச்சு அப்படினா அவங்க அதுல வருவாங்க. person with disability. சோ இதுல வந்து physical requirement வந்து கொடுத்திருக்காங்க. sitting, standing, walking, bending, manipulation with finger, reading and writing, seeing, hearing, communication, one arm, one leg, both one arm and one leg. சோ இதுல வந்து இந்த category of disabled suitable for job. இந்த ஜாபுக்கு யார் disabled அப்படினா சோ அது கொடுத்திருக்காங்க. OA, OL, BL, OAL. சோ அது பார்த்து how to apply கொடுத்திருக்காங்க. சோ full and full ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இது. இது வந்து official வெப்சைட் ஹோம் பேஜ் கொடுத்திருக்காங்க. ஜிப்மர் புதுச்சேரி. சோ புதுச்சேரியில தான் இருக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா UR கேட்டகரிக்கு 1500 பிளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ் இருக்கும். OBC சோ அதுவும் 1500, EWS எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 1500, SC ST 1200. இதுல வந்து person with disability இவங்களுக்கு மட்டும் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து exempted. அதாவது ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை அப்படினு கொடுத்திருக்காங்க. So instruction for uploading photograph signature. So முக்கியமான இது recent size color passport size photograph இருக்கணும். with background வந்து லைட்டா இருக்கணும். சோ அதுதான் கொடுத்திருக்காங்க. black and white வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த போட்டோகிராஃப்ல இம்பார்ட்டன்ட் என்ன அப்படினா இந்த போட்டோகிராஃப் வந்து must be taken with a play card while the play card is being held by the நம்ம கேண்டிடேட்டோட நேம் வந்து இருக்கணும். தெளிவா இருக்கணும். should be legible அப்படினா கேண்டிடேட்டோட நேம் வந்து தெளிவா அந்த போட்டோகிராஃப்ல இருக்கணும் அப்படினு தான் கொடுத்திருக்காங்க. So taken with a play card. So அது வந்து போட்டோகிராஃப் எடுக்கும்போது அதை நீங்க கிரியேட்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் போட்டுருக்காங்க. அந்த போட்டோகிராஃப் கீழ அவங்களோட பேரு தெளிவா இருக்கணும். சோ அதுதான் லெஜிபிள். அதுக்கு அர்த்தம் வந்து தெளிவாக அப்படின அர்த்தம். சோ நோட் வந்து பாத்தீங்கன்னா
கேண்டிடேட் மஸ்ட் அப்லோட் ஏ ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இன் ஏ ஸ்பெசிஃபைடு ஃபீல்டு. ஸோ என்ன பிக்சலில் வந்து என்ன மினிமம் சைஸ் வந்து 10 KB இருக்கணும், மேக்ஸிமம் சைஸ் வந்து 80 KB, ஸோ 80 KB இருக்கணும். சிக்னேச்சர் ஸோ அது மாதிரி தான் என்ன வித்து என்ன ஹைட்டு எல்லாம் இருக்கணும் டீட்டெயிலாக. ஸோ அப்படி வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியும் ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும். ஃபோட்டோகிராஃபில் வந்து உங்களோட நேம் வந்து தெளிவாக இருக்கணும், அது கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்லோடிங் லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட். ஸோ லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், OBC, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், SC ST, பர்சன் வித் டிசபிலிட்டினா அவங்களோட சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனா அதுக்குள்ள சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ தென் வந்து பேமெண்ட் பொறுத்தவரையே உங்களுக்கு வந்து நான் ரீஃபண்டபிள், ஸோ ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அது. ஸோ அதுதான் தெளிவாக அந்த டீல் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஃபீஸ் வில் நாட் பி ரீஃபண்டட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபால்ஸ் டீட்டெயில்ஸ் பொய்யான தகவல்கள், ஸோ இன்கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வில் பி ரிஜெக்டட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட ஹார்ட் காப்பி வந்து சென்ட் பண்ணக்கூடாது, போஸ்டலோ கொரியரோ பை ஹேண்ட் மூலமோ அங்கே சென்ட் பண்ணக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ ஆன்லைன்லேயே தான் நீங்கள் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆஃப்லைனில் பண்ணவே முடியாது. ஸோ அதுதான் இந்த நோட்டு கிளியராக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணும்போது ஆன்லைனில் ஃபில் பண்ணும்போது உங்களோட மெயில் ஐடி கிளியராக கொடுத்துக்கோங்க, ப்ளஸ் உங்களோட மொபைல் நம்பர். ஸோ அதில் தான் உங்களோட கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வரும். நேம் ஆஃப் த சிட்டி சென்னை, புதுச்சேரி. ஸோ இந்த 2 இடத்துல தான் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட் வந்து இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கு வந்து முன்னாடி நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து அந்த வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இருக்கணும். ஸோ அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கிளியராக இருக்கணும். ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போதே நீங்கள் அதை கிளியராக கரெக்டாக கொடுத்தா தான் ஹால் டிக்கெட்டில் வந்து நேமும் சரி டேட் ஆஃப் பர்த்தும் சரி கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட்டோட உங்களோட வேலிட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து ஒரிஜினல் வந்து இருக்கணும், அண்டு ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸும் இருக்கணும். ஆதாரோ, ஓட்டர் ஐடியோ, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸோ ஏதாவது ஒன்று. ஸோ அதுதான் கண்டிப்பாக ஐடென்டிட்டி ப்ரூஃப் வேணும். ஸோ அது இல்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. வேறு என்ன அப்படின்னா, ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதாவது டைப்பிங் ஸ்கில்லு. ஸோ இது வந்து 1.5 மணி நேரம் நடக்கும். சிங்கிள் ஷிஃப்ட் தான், அதாவது ஒரு டெஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதோட சிலபஸ் என்னென்னு பார்ப்போம். மொத்தம் 1.5 மணி நேரம் நடக்கும், 90 நிமிஷம். ஜெனரல், இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் வந்து 25 கொஸ்டின்ஸ். 25 கொஸ்டின்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் வந்து 100 மார்க், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. ஆப்டிடியூடு அதே மாதிரி தான் 25, இங்கிலீஷ் 25, ஜென்ரல் அவேர்னஸ் 25. ஸோ எல்லாத்துக்குமே 4 மார்க்கு. ஸோ 400 மார்க்குக்கு இருக்கும். இதில் வந்து எப்படி அவார்டு மார்க் வந்து கொடுக்காங்க அப்படின்னா, கரெக்டான அப்படின்னா அதுக்கு 4 மார்க்கு, ராங் ஆன்சர் அப்படின்னா -1 மார்க்கு. ஸோ ரிவ்யூ அப்படின்னா அதுக்கு 0, நீங்கள் அதுக்கு ஆன்சரே பண்ணலை அப்படின்னா அதுக்கு 0, நாட் ஆன்சர்ட் அப்படின்னா 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம். மெத்தட் ஆஃப் ரிசால்விங் டைஸ், அதாவது 2 பேரும் ஈக்குவல் மார்க் இருக்கும்போது ஸோ எப்படி வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸோ யாருக்கு நெகட்டிவ் மார்க் லெஸ்ஸாக இருக்கோ அவங்க பீரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏஜ், யாருக்கு வந்து எல்டர் ஏஜ் இருக்கோ ஸோ அவங்களுக்கு வந்து ரேங்க் ஆர்டரில் பீரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் 2 பேரும் மார்க் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது இந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ சம்மரி ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து 2 சிட்டிஸ் தான் இருக்கும், ஒன்று சென்னை, ஒன்று புதுச்சேரி. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. மார்க்கிங் ஸ்கீம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அது வந்து ஆன்சரே பண்ணலை அப்படின்னா அது 0 மார்க்கு தான். ஸோ அதனால் தெரியலை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ தென் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்லேயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஷார்ட் லிஸ்டட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 5 மடங்கு வந்து உங்களுக்கு எடுப்பாங்க, எவ்வளோ வேகன்சி தேவைப்படும் அதிலிருந்து. இண்டிவிஜுவல் லெட்டர் வில் நாட் பி சென்ட் டு த ப்ரொவிஷனல் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட். ஸோ உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் லெட்டர் அனுப்ப மாட்டாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மெயிலு ப்ளஸ் மொபைல் நம்பர் அந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் வரும். கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைப்பிங், இது வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து 25 மார்க்கு, பார்ட் பியும் 25 மார்க்கு இருக்கும். ஸோ பார்ட் ஏல வந்து நீங்கள் லெட்ரு பேராகிராஃப் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், 35 வேர்டு பர் மினிட். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்ட் பியில் வந்து நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து 25 மார்க்குக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி 25 மார்க்கு. ஸோ மொத்தம் 50 மார்க்கு. 50 மார்க்லேருந்து நீங்கள் 25 மார்க்கு எடுத்துருக்கணும். ஸோ அவுட் ஆஃப் டோட்டல் 50 மார்க் 25 மார்க் வந்து எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் ஏ பார்ட் பி நீங்கள் செப்பரேட்டாகவே கரெக்டாக வச்சுருக்கணும் அந்த எலிஜிபிலிட்டி இது அப்படின்னு. தென் வந்து
ஸோ இது வந்து மிஸ்கண்டக்ட். ஸோ அது கிளியராக பார்த்துக்கோங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக படித்து பாருங்கள். மினிமம் 12th குவாலிஃபிகேஷன் வித் டைப்பிங் ஸ்கில் இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நம்ம டைம்ஸ் அகாடமி சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எலிஜிபிளான கூட 12th முடிச்சு அவங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சால் கூட இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.